இபிஎஃப்ஓ நிறுவனமானது ஊழியர்களின் பிஎஃப் பணத்தை சரிவர செலுத்தாத நிறுவனங்களை எச்சரிக்கும் விதமாக கடுமையான அபராதங்களை விதித்துள்ளது. இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இபிஎஃப்ஓ நிறுவனத்தில் துவங்கப்படும் ஊழியர்களின் பிஎஃப் கணக்குகளில் மாதந்தோறும் அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தால் குறிப்பிட்ட தொகை செலுத்தப்படும். இது முதலாளிகளின் பங்களிப்பு என்று அழைக்கப்படும். அது மட்டுமன்றி ஊழியர்களின் பிஎஃப் கணக்குகளில் ஒவ்வொரு மாதமும் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பை செலுத்துவது முதன்மையான கடமையாகும். இதனை சரியாக செய்ய தவறிய நிறுவனங்களை எச்சரிக்கும் விதமாக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக இபிஎஃப்ஓ அண்மையில் வெளியிட்ட ட்வீட்டில் தெரிவித்துள்ளது. இந்த ட்வீட்டின்படி பங்களிப்பை செலுத்த தவறிய முதலாளிகள் 14B மற்றும் வட்டி செலுத்த வேண்டிய தொகைக்கு 7Q வட்டி செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஊழியர்களின் கணக்குகளில் 2 மாதங்கள் பிஎஃப் பங்களிப்பை செலுத்தாத நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பில் ஆண்டுக்கு 5% அபராதமாக செலுத்த வேண்டும். இதை போலவே 4 மாதங்கள் செலுத்த தவறினால் ஆண்டுக்கு 10%, 6 மாதங்களுக்கு மேல் செலுத்த தவறினால் ஆண்டுக்கு 25% நிறுவனங்கள் அபராதமாக செலுத்த வேண்டும். மேலும் ஒரு ஊழியரின் பிஎஃப் கணக்கில் விடுபட்ட பங்களிப்புக்கு மொத்த பங்களிப்பில் ஆண்டுக்கு 15% அபராதமாக செலுத்த வேண்டும்.